ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள நம்ம என்ன தியானிச்சுங்க, கடந்த வாரத்துல நம்ம என்ன பேசுனங்க, இப்ப தொடர்ச்சியா ஒரு சில அதிகாரங்கள் படிக்கிறோம். என்ன படிக்கிறோங்க? உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா? இது ஒரு அப்பாவுடைய சொத்து எப்படி மகனுக்கு போகுமோ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் நமக்கும் பலிக்கும், நமக்கும் வரணும் வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. இல்லையா? இந்த ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பாத்துங்க, ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட்டுருங்க. ரெண்டாவது கடந்த வாரத்துல நான் என்ன சொன்னேன், உதாரணத்துக்கு இது ஆசீர்வாதம் இல்ல இதுதான் ஆசீர்வாதம்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அத நித்திய ஜீவனுக்கு கடைசி உங்களுக்கு புரியிருக்கா சொல்லிங்க. யாரை பத்தி பாத்துருந்துங்க? மண்ணு மேல ஆசைப்பட்ட ஒரு 2 நபரை பத்தி பார்த்தா. யாருக்கு? முதல் நபர் யாரு? லோத்தின் மனைவி மண்ணு மேல ஆசைப்பட்டு திரும்பி பார்த்தாங்க, அந்த சொத்து அவர்களை காப்பாத்தல, உப்பு தூணாய் போனாங்க. இன்னொன்னு யாரு பார்த்தாங்க? அனனியா சப்பீரால் பார்த்தா அவங்க கையில நிலம் இருந்தது, கொடுத்ததுல மறைச்சு கொடுத்தாங்க, அந்த நிலம் அவங்களை காப்பாத்தல, அவங்க இறந்து போனாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, லோத்துவை பார்த்து உன் ஜீவன் தப்ப ஓடி போனாரு, அந்த ஜீவன் தான் நமக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் சொன்னான். ஆனா முடிவுல சொல்லும் போது நமக்கு இருக்கிற இந்த வெறும் உடம்பு சாப்பிடறதுக்காக, தூங்குறதுக்காக, தங்கறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக கொடுத்த இந்த ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவனே 1000 மடங்கு ஆசீர்வாதம் பார்த்தோம். ஒரு உதாரணத்தை பார்த்தோம். மண் நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம எவ்வளவுதான் ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்தி சேர்த்திருந்தாலும் லோத்துக்கு இல்லாத ஆசீர்வாதம் இல்ல, யோபுவுக்கு இல்லாத ஆசீர்வாதம் இல்ல, ஆபிரகாமுக்கு இல்லாத ஆசீர்வாதம் இல்ல. இது எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய காலமா இருக்கு. எப்படிங்க? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வாசிங்க. நீதிமொழி 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் வெற்றியடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நீங்க இச்சைனா என்னங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. இச்சைனா என்ன? ஆசை. என்னங்க? ஆசைன்னு சொல்றதோட பேராசை. எனக்கு அது வேணும், இது வேணும், அங்க போகணும், இதை பண்ணணும், அதை செய்யணும். ஒரு மிகப்பெரிய அடக்க முடியாத ஆசைதான் இச்சைன்னு சொல்றது. ஆசை வேற, இச்சை வேற. இச்சைங்கிறது நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்பேற்பட்ட இச்சையில போய் நீ இடிபட்டு விழுந்துடக்கூடாது. அப்படி விழுந்தினா உன்னால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்லும் பொழுதுதான் அடக்க முடியாத ஆசை எது மேல வரும்னா, உதாரணத்துக்கு சொல்லும் போது மண்ணு. யாரா இருந்தாலும் அதை வளைச்சு போடுது, இதை வளைச்சு போடுது, எனக்கு நல்ல வேணும், அது வேணும், அந்த ஒரு மண்ணு மேல இருக்கிற ஆசை. அதே போல இரண்டாவது அதிக ஆசை உள்ளது என்னங்க? பொண்ணு. எப்படிங்க? நகை மேல. பெண்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ஆசை, கணவர்களுக்கு சேர்த்து வைக்க ஆசை, மற்றவர்களுக்கு பேங்க்ல வச்சா நல்ல பணம் வருமேன்னு ஆசை. இந்த பொண்ணு என்னைக்குமே ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படிங்க? பொண்ணு ஆசையை கொடுக்கு. ஆனால் நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்? பொருத்தனை பண்ணி எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே நான் என்ன பண்ணல, இந்த நகையை நான் போடல, இதை நான் கர்த்தருக்கு போடுறேன்னு சொல்றீங்க எத்தனையோ பேர் நம்ம சபையிலேயே இருக்கிறாங்க. இல்லையா? அப்ப கர்த்தர் பாருங்க, நம்ம இந்த ஆசை இச்சைகள்ல இழுக்கப்பட்டோம்னா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. போட்டிருக்கிற நகையோ, போட்டிருக்கிற நமக்கு மோதிரமோ, செயினோட ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நானும் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எல்லாத்தையும் கழட்டிட்டு. அது எனக்கு திருப்தி கொடுக்கல, அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல, எல்லாத்தையும் கழட்டி வச்சாச்சு. அது நம்ம போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா, நிம்மதி கொடுக்குமா, சந்தோஷத்தை கொடுக்குமா? ஒன்றும் கொடுக்காது. எங்க பீரோக்குள்ள வச்சா திருட பயத்துக்காக நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். பணம் தேவையா, பேங்க்ல வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி அது நிரந்தரமான ஆசீர்வாதமான நிச்சயம் கிடையாது. அதை சேர்த்து வைக்கிறவனோ, அதை அனுபவிக்கிறவனோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னா அது உண்மை கிடையாது. இல்லையா? யோசுவா வாசிங்க. யோசுவா 7வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிலையான ஒரு பொன் பழத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். இது ஒரு உதாரணம். என்னன்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஆண்டவர் கானான சுதந்திரமா கொடுத்துட்டார், ஆசீர்வாதமா கொடுத்துட்டார். அவர் கொடுத்தது என்ன தெரியுமா சொல்றேன்? நீ நடாத இடத்துல போய் நீ புசிப்பினார். இதை விட இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா, ஆண்டவர் பொண்ணு பொருள் கொடுக்க மாட்டாருன்னு இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்போது என்ன நடந்ததுங்க? பக்கத்துல இருந்தவங்கிட்ட பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வந்தாங்க.
ஆண்டவரா கொடுக்கிறது வேற, இந்த இடத்துல ஆகான் தானா ஆசைப்பட்டு எடுத்தது வேற. அப்ப கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமானா நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் எப்ப ஆண்டவர் கானானுக்குள்ள போன்னு சொல்லிட்டாரு, எரியோக்குள்ள அனுப்பிச்சாரு, கண்ணுக்குள்ள கிடைக்கிறதெல்லாம் எடுக்கலாமே, தப்பு இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அதை தொடாத, அது தீட்டு. ஹல்லேலூயா. 11வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பட்ட மாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் கானானுக்கு கொடுத்தாரு. போற வழியில அவன் எதை வேணா எடுத்துருக்கலாம், எதை வேணா புசிச்சிருக்கலாம், என்னத்தை வேணா எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் ஒரு கட்டளை விட்டாரு, நீ இதை தொடாத, இங்க போகாத, இதை பார்க்காத, இதை எடுக்கவே வேண்டாம்னாரு. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிட்டு அதை இச்சிச்சு. இந்த உலகத்துல இருக்கிற போது நிறைய நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. பொண்ணும் பொருளும் ஆஸ்தி அந்தஸ்து இருக்கு, எடுக்க வேண்டியதை எடுக்கலாம். கர்த்தர் வேண்டான்னு தள்ளுறத நம்ம எந்த காலத்துல என்ன பண்ணிடக்கூடாதுங்க, தொற்றக்கூடாது. அப்ப ஆகான் தனக்கு பிடிச்சி இஷ்டப்பட்டு இதை சேர்த்து வைக்கலாம், இந்த சொத்தை சேர்த்து வைக்கலான்னு ஆசைப்பட்டு பொருட்கள் மேல எண்ணத்தை வச்சா. ஆனா அவன் நிலைமை என்ன ஆயிடுச்சு வாசிங்க, கடைசி வசனத்தை வாசிங்க 7வது அதிகாரத்துல. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆமென். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆமோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரா கொடுத்திருந்தா அது ஆசீர்வாதம். இவனா போய் எடுத்ததுனால இவனுக்கு முடிவு என்னங்க, என்னாச்சு? முடிவு என்னது புரிஞ்சுங்களா? அந்த வசனம் படிச்சிருக்கிறோம்ல, சிவனை தெரியுது. அது முடிவு என்னாச்சு? அவனை என்ன பண்ணாங்க, கல்லுல அடிச்சு கொண்டு கல்லை வச்சு மூடிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவனால எல்லாத்துக்குமே பாதிப்பு. ஒரு போருக்கு போறாங்க, போருக்கு போகும்போது என்னாச்சுன்னா தோத்து வர்றாங்க. அப்ப மோசே யோசுவெல்லாம் என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. என்ன ஆண்டவர் எப்படி ஆகி போச்சு, நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க கானானுக்கு சுதந்திரத்துக்கு கொள்ளவனு, ஆனா ஏன் எப்படியாச்சும் நாங்க ஏன் தோத்தங்க போதா, எதை தொடக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை ஒருத்தன் போய் தொட்டுட்டான். அல்லேலூயா. இந்த ஆசை இச்சை அவனையும் கெடுத்து சுத்தி இருக்கிறவங்களையும் கெடுத்து போடுச்சு. நம்ம பண்ற ஒரு சின்ன ஆசை நம்மளையும் கெடுத்து நம்ம குடும்பத்து மக்களையும் என்ன பண்ணிருங்க, அது பெரிய ஆபத்துக்குள்ள கொண்டு போய் விடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. நம்ம விருப்பப்படுகிற பொன் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னது உண்மைதான், பாலும் தேடி ஓடுகிற கானானை சுதந்திரப்பின்னு உண்மைதான். ஆனா அவங்களுக்கு கொடுத்த எந்த பொருளையும் தொடாதினார். தொட்டதுனால அவன் என்ன பண்ணா, ஆசீர்வாதம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து போனான்னு நாம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப முதல் நபரா பார்க்கும் பொழுது ஆகான் தன் ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டான். ஆக்சுவலா அவன் உண்மையா முன்னாடி போனான், அந்த நாட்டுக்கு ஜெயத்தை எடுத்து கொடுத்துவன். ஆனாலும் அவன் ஆசைப்பட்டு தொட்டதுனால அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. கடவுள் கொடுத்தா அது நிரந்தரம், நம்மளா எடுத்தா அது என்னங்க தெரியுங்களா, இதே மாதிரி சொல்லாம நம்மளா எடுத்தா அது தரித்திரம். அல்லேலூயா. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரம். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு நாள் அசட்டை பண்ணி விட்டுறக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தா கையை நீட்டி பெற்றுக்கொள்ளணும். ஆனா கையை நீட்டி நம்ம துணிகரமா எதையும் பண்ணிடக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை தொட்டக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசு என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சும செய்தியா என்று கேட்டார். சரி, இப்போது இந்த இடத்துல பாருங்க, எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி. அவர் என்ன பண்ணிட்டாரு, எலிசா நான் வந்துட்டு நாகமான ஒரு குஷ்டரோகி வர்றாரு, அந்த குஷ்டரோகியை சொஸ்தமாக்கி அனுப்பிச்சிடுறாரு. இந்த நாகமான் வேண்டிக்கிறாரு, ஐயா நான் காணிக்க கொடுக்குறேன், நான் பொருள் கொடுக்குறேன், தங்கத்தை கொடுக்குறேன், துணி கொடுக்குறேன்னு. ஆனா எலிசா என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டார். ஆனா அவர் கூட இருந்த கேயாசி வேலையால் உடன் ஊழியர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் அவர் வாங்க போயிட்டாரு, நான் வாங்காம விட போறது இல்லைன்னு சொல்லி வண்டி பின்னாடி ஓடி வெளியிருந்து ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க போட்டுக்கிட்டு மாட்டு வஸ்திரம் ஒரு 2 குடும்பம் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. நாகமான என்ன பண்ணா, விலை உயர்ந்த வஸ்திரங்களையும் காணிக்கைகளையும் கொடுத்து அனுப்புறாரு. ஆனா உண்மையில நடந்தது என்ன, இந்த ஆசீர்வாதம் கர்த்தரா கொடுத்தது கிடையாது, கர்த்தர் கொடுக்கவும் விரும்பல இதை. ஆனா என்ன பண்ணணும்னு நினைச்சா, கேயாசி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைச்சான். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஆமென். என்ன நடந்து பாருங்க, கர்த்தரா கொடுக்காத ஆசீர்வாதத்தை இவனா போய் எடுத்துக்கொண்டு நினைச்ச உடனே அவன் வாழ்க்கை என்ன போச்சுங்க, எவனுக்கு எந்த பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இவனுக்கு வந்துருச்சு. இல்லையா? இப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கிறது நிரந்தரமானது, வேதனை கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஆனா இந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணம் இந்த ஆசீர்வாதத்தை கேயாசி
தான் எடுத்துக்கொள்ளணும்னு நினைச்சான். எப்படிங்க? நான் சம்பாரிச்சு நான் சேர்த்து வச்சு நான் போறதுனால எனக்கு பலன் கிடைச்சுன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் கிடையவே கிடையாது. அது நீங்க வேலை செஞ்சாலும் சரி, மற்றவங்க கொடுத்தாலும் சரி, தந்தை தாயிர் வச்சிருந்த பொக்கிஷமா இருந்தாலும் சரி, சொத்து பத்தா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் கொடுத்தா தான் அது ஆசீர்வாதம். நம்மளா சேர்த்தோம்னு நினைச்சாலும் நம்ம பாதுகாக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது. அப்ப ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லப்படும் போது ஆசீர்வாதம் பொண்ணுனால கிடையாது. இல்லையா? சேர்த்து உலக மனசு வேணா நினைச்சுக்கலாம், நான் 50 பவுன் சேர்த்திக்கிறேன், 100 பவுன் சேர்த்திக்கிறேன். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எதுல கிடையாது சொல்லுங்க? இதுல இல்ல, பொண்ணுல ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா எவ்வளவோ கொடுத்துருக்கலாம். ஆனா கர்த்தர் அது மேல என்னத்தை வைக்கல? ஆசீர்வாதத்தை வைக்கவே கிடையாது. அல்லேலூயா. கேயாசிக்கு யார் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ, கேயாசி போய் எடுக்கணும்னு நினைச்சா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அவனுக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? சாபம் வந்துருச்சு. இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதோட வேதனை கூட்ட மாட்டார். அப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எதுன்னு தெரிஞ்சுக்கங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எதுல இல்ல? பொண்ணுலயோ பணத்திலயோ கிடையாது. ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 26வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். ஆமென். இது யாருங்க? 30 வெள்ளிக்காசுக்கு யார் ஆசைப்பட்டதுங்க? யூதாஸ் காரியத்து பணத்து மேல ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறவரை மறந்து, இயேசுதான் நித்திய ஜீவன், இயேசுதான் ஆசீர்வாதங்கிறத மறந்து பணம் அவனுக்கு ஆசீர்வாதமா பட்டுச்சு. அவனுக்கு இருந்த அந்த 30 வெள்ளிக்காசு என்னமா பட்டுச்சு? ஆசீர்வாதமா பட்டுச்சு. அந்த காசை வாங்கி அவன் என்ன பண்ண முடிஞ்சது? அனுபவிக்க முடிஞ்சுதான். என்னச்சுங்க? தூக்கி போட்டு நாட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். அப்ப ஒரு நாளும் ஆசீர்வாதம்ங்கிறது எங்க இல்ல? எங்க இல்ல சொல்லுங்க? பணத்திலயோ பொண்ணுலயோ கிடையாது. கர்த்தர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும், உண்மைதான். ஆனா இந்த அழிந்து போகிறது எதுவுமே நிரந்தர ஆசீர்வாதம் இல்லை. சேர்த்து வைக்கிற பணம் போதும்னு சொல்லுமா? எவ்வளவு பண்ணாலும் நம்ம என்னதான் பண்ணணும்? சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல பாக்குற எதுவுமே, கண்களுக்கு தெரிகிற எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப கண்களுக்கு தெரியாத ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் தான் என்ன நமக்கு வராது, அதோட வேதனை வராத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எதையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அனுபவிக்காதுன்னு சொல்ல, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருக்கு கொடுக்குற அங்கீகாரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்குற மதிப்பையும் இறக்கி இது மேல வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒண்ணு இல்லாம போகும். இதுதான் விஷயம். உங்களை அனுபவிக்காத, பெற்றுக்கொள்ளாத அப்படின்னு சொல்ல, ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள போகும்போது எல்லாருக்கும் கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது தங்க நகை பண்ணி புடுங்கிட்டு வந்தாங்க. அது வேண்டாம்னு சொல்லல, ஆனா அது நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடையாது. வாசிங்க ஆதியாகமம் 35வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊரருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்துக் கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சிருப்போம். அவர் தனியா போனாரு, வரும் பொழுது 2 பரிவாரங்களோட வர்றாரு. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பொண்ணும் பொருளும் ஆடு அவர் சேர்த்து வச்ச சொத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நான் ஆண்டவர் போய் பார்க்க போறேன், பெத்தேலுக்கு போக போறேன், எங்க கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனாரோ அதே இடத்துக்கு போய் நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறேன். நான் போறதுக்கு முன்னாடி அன்னி தெய்வங்களை விலக்கி கையில காதுல போட்டிருந்ததுல எடுத்து மண்ணுல புதைச்சிட்டு தான் போய் பார்த்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த பொண்ணுலயோ பொருளையோ கிடையாதுன்னு அவர் தெரிந்து கொண்டார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம். கர்த்தரை தேட போவதுக்கு கர்த்தர் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு, ரைட்டு. ஆனா அது உண்மையான ஆசீர்வாதம்னா அது என்ன கிடையாதுங்க? ஆசீர்வாதம் கிடையாது. யாக்கோபு எல்லாத்தையுமே சேர்த்துனான். யாக்கோபு எதுக்கு போனா மாமனார் வீட்டுக்கு? சும்மா போய் ஓசல் வேலை செஞ்சுட்டு வர்றான். பணத்தை சேர்த்துனா, பொருளை சேர்த்துனா, ஆஸ்தி அந்தஸ்து சேர்த்தா, 2 பொண்டாட்டிக்கு இருந்தா, பிள்ளைகளை பத்திட்டா, எல்லாமே செய்ய. ஆனா அது ஆசீர்வாதமா? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் கிடையாது. பூமியில இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம், பூமியில இருக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியா இருக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு அந்த ஆசீர்வாதம் உதவுமா? நிச்சயம் கிடையாது. அப்ப எனக்கு போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை தரிசிக்க போறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நான் சம்பாதிச்சது என்னுடைய பலனால சம்பாதிச்சேன், அது பிரயோஜனப்படாதுன்னு அதை மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு தான் போய் ஆண்டவர் பார்த்தேன். அப்ப நம்ம போட்டிருக்கிற நகை இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஆசீர்வாதத்தை, போலியான ஆசீர்வாதத்தை காட்டிக்கலாமா தவிர ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வந்து கிடையாது. ஏன்னா அது பாதுகாப்பு இல்லாது, இல்லைங்களா? நகை பாதுகாப்பானதா? தூக்கி வெளியே போட்டா அந்த நகை இருக்குமா? இல்ல நீங்க கையில வச்சுக்கிட்டு போனா உங்களை விட்டுருவானா எவனாவது? அப்போ நீங்க நான் பிடிச்சிட்டு கையில ஒரு 50 நகையை பிடிச்சிட்டு போனா ஏப்பா கொடுப்பான்னு சொல்லி உங்களை அன்பா கேட்டு பண்ணுவானா? ஒரு ஆத்தா காதுல ஒரு அரைமணி குண்டு இருந்தது, கொலை பண்ணி எடுத்துட்டு போயிட்டானுங்க. எப்படிங்க? அப்ப அந்த நகை கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமா?
அது அழிஞ்சு போகாம இருக்குமா? அது நமக்கு நிம்மதியை கொடுக்குமா? அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமானா? கிடையாது. அது ஆபத்தானதா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுல கிடையாது? ஒண்ணுல கிடையாது. கர்த்தர் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு இருந்த ஆஸ்தி அந்தஸ்து நிலமே பத்தலையாம். அப்ப அதுக்காக அதை வேண்டாம்னு சொல்லல. ஆனா அது நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்கிற 1000 மடங்கு ஆசீர்வாதங்கிறது அழிஞ்சு போகிற பொருள் இல்ல, அழியாத எதுல இருக்குது? நித்திய ஜீவன்ல இருக்குது. அல்லேலூயா. ஓடுகிறவர்கள் விருதாவாக ஓடாமல் நிச்சயமாக அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் சொல்றார். அதான் கர்த்தர் சொல்லி தர்றார். நீ இவ்வளவு நாள் வர்ற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, துதிக்கிற, எதுக்காக பண்ற? வீணு விருதாவமா போயிடக்கூடாது. நீ கட்டாய கிரீடத்தை பெறணும் கர்த்தர் சொல்றார். அந்த கிரீடம் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்படி கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில நபர்கள் ஆசீர்வாதமாவே பிறந்தாங்க. ஆனா அவர்கள் கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியல. காரணம், அவர்கள் கர்த்தருடைய வழியை விட்டு அவர்களுடைய இச்சைக்கு நடந்து சென்றார்கள். அல்லேலூயா. நம்ம இதையெல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? இப்படி செய்தா நமக்கு அந்த பாதிப்பு வரும்னு சொல்லி தெரிஞ்சு அதை விட்டு வழி விலகுகிறவர்களா இருக்கணும். ஒரு வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கட்டி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த நபர் யாருங்க? சிம்சோன். சிம்சோன் பிறக்கும் பொழுது ஆசீர்வாதமா பிறக்கப்பட்டவன். எப்படிங்க? ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி பெலிஸ்தியர் கைக்கு மீட்டு ரட்சிக்கிற ஒரு ரட்சகன்னு சொன்னார். அந்த நசரேய விரதன் இருப்பான். பிறந்தது முதல் அவன் தலையில சவரன் கத்தி படாது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு விரதம், இயேசுவுக்கு ஒப்பான ஒரு விரதத்தை இந்த சிம்சோன் இருந்தான். பிறக்கும் பொழுதே ஆசீர்வாதத்துடன் பிறந்தவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த குழந்தைவே கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது நிறைய மாறுதல் உண்டாயிருச்சு. தெரியுங்களா? அவன் வளர வளர அவனுடைய சுய இச்சையின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான். 14வது அதிகாரத்துல வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். வாசிங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீயரில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்தில் ஒரு பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு பாருங்க. வாலிப வயசு வந்தனே அவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்திரிய யார் பார்க்க ஆரம்பிச்சிட்டா? சிம்சோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது யாருன்னு பார்த்தா பெலிஸ்திய ஸ்திரீ. அதாவது ஆண்டவர் யார் கூட கலவாத, யார் கூட நீ சேர்த்து போகாத, விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அப்படின்னா என்னன்னா இயேசுவை வழிபடாத புறஜாதியரை வந்துட்டு என்ன பண்ணிட்டா? சிம்சோன் விரும்பிட்டான். அவன் பிறக்கும் பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாத மகன். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் என்ன? முதல் படி, அவன் பார்த்ததெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு எப்படிங்க? வாலிப வயசுல பார்க்கும்போது பன்னிக்குட்டியோட அழகா தெரியுமாமா. எப்படிங்க? பார்க்கிற அந்த பார்வை இச்சு இந்த வாலிபர்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த சிம்சோன் வாலிப வயதுல ஒரு பிள்ளை மேல ஆசைப்பட்டுட்டான். அந்த பிள்ளை யாருன்னு பார்த்தா ஒரு பெலிஸ்தியர் மகள். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, இப்ப நமக்கு இத்தனை சொந்த பந்தம் இருக்குது, நீ அவங்கள விட்டுட்டு ஏன் அங்க போறான்னு. அவன் பார்வைக்கு எப்படி இருக்கிறாளா? அவன் சிம்சோன் பண்ண முதல் தப்பு அந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டான். இதோட முடியல. கீழே வாசிங்க. 16வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க, முதல்ல இது முடிஞ்சது. ரெண்டாவது, ஒரு வேசியின் இடத்துல போய் பிரவேசிக்கிறான் சிம்சோன். பிறக்கும் போது அப்படி அவன் எப்பேற்பட்டவனா பிறந்தான்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒரு மிகப்பெரிய உயர்ஸ்தானத்துல பிறக்கப்பட்டவன். ஆனா இப்ப அவனுடைய வழி என்னவாகி போச்சு பாருங்க. எவ்வளவு மோசமா போயிடுச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீ பார்த்தா, ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு ஸ்திரீகிட்ட போனா. 4வது வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமானான். ஆமென். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை பாருங்க எப்படி போயிடுச்சுன்னு. கண்ணு போன போக்குல போனோன்னே அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து பெலிஸ்திய கையில மீட்டு ரட்சிப்ப இவன் தான் ரட்சகன் வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் மகன். தன்னுடைய இஷ்டப்படி திரும்பினா ஒரு ஸ்திரீ பாக்குறான், ரெண்டாவது பாக்குறான், மூணாவது ஸ்திரீ பாக்குறான். இப்ப அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. போற இடத்துல சண்டை, போற இடத்துல போராட்டம், பகை நிறைய உருவாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் காட்டுற வழியை விட்டு அவன் வேற வழியில ரூட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அந்த ரூட் எங்க கொண்டு போய் விடுவாருங்க? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சபரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாய் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என்
என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் வளர்ச்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலவும் ஆவேன் என்று அவளுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஸ்திரீ இவன் பாட்டு கம்மன் இருந்திருந்தானே இவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா? அந்த ஸ்திரீட்ட போனதுனால அந்த ஸ்திரீ பேசுற பேச்சு இவன் வியாகுலமாயிருச்சாமா. அது என்ன வாசிங்க? அது வாசிங்க. ஆத்மா விசனப்படுற அளவுக்கு நச்சரிக்கிறாப்ல. எங்க பலன் இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லு. அவன் வாயை புடுங்கி கடைசி அவன் சொல்லிட்டான். அவன் இருதயத்தை எல்லாம் அவர்கிட்ட ஊற்றி விட்டான். எப்படிங்க? என் தலையில இது வரைக்கும் சவரன் கத்தி படல, என்னைக்கு வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டா, எனக்கு இருக்கிற எல்லா வலிமையும் போயின்னு உண்மையை என்ன பண்ணிட்டான்? அந்த ஸ்திரீட்ட உளறி கொண்டிட்டான். இல்லையா? அவன் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? அவனுடைய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அந்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு ஸ்நேகத்தினால, ஒரு ஆசையினால, ஒரு இச்சையினால ஒரு ஸ்திரீட்ட சொல்லி எல்லாத்தையும் இழந்துட்டான். 21வது வசனம் வாசிங்க. அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவன் தாசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விளக்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. முதல் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்துங்க? ஜெக ஜோதியா இருந்தது. இவன் வந்துட்டு என்ன பண்ண போறான்? பெலிஸ்தீனை மீட்டு ரசிக்கக்கூடிய ரட்சகன், பயங்கரமான பலவான். இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கே யாரும் இல்ல. உள்ள அதிகாரத்துல வாசிங்கன்னா தெரியும், பயங்கரமான பலசாலி. ஆனா அவனுடைய நிலைமை இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? கண்ணை பிடுங்கி கையில விளங்க போட்டு மாவரைக்க விட்டான். காரணம் என்ன? அவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. காரணம் என்ன? இச்சை அடக்க இல்ல. அது எது மேல இச்சை இல்ல? மாம்ச இச்சை. அந்த கண்களின் இச்சை. கண்ணுல இச்சைப்பட்டு மாம்சத்துல ஒரு ஆசை உண்டு பண்ணி ஒரு பெண்ணு மேல கொண்ட மோகத்தினால அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். இல்லையா? அநேக நேரங்களில் நம்ம உள்ளத்தை உடைச்சு சொல்லிடுறோம் எல்லாத்தையும். எப்படிங்க? நான் நம்புனவன், என் கூட இருக்கிறவன், எனக்கு தெரிஞ்சவன், சொந்த வந்த என் நண்பன், எல்லாத்தையும் உளறி கொட்டிடுறோம். அப்ப என்ன ஆகுது? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும். இல்லையா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆசீர்வாதங்கிறது சும்மா வரப்போவது இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ அதை அந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம். மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. சொல்லுங்க. மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். அப்ப மாம்சத்து பிரகாரம் நீங்க திரும்பிட்டீங்கன்னா ஆவியில கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது மாம்சம் பலவீனம் உள்ளதா? ஆவி உற்சாகம் உள்ளது. நம்ம ஆவி அனல் கொண்டுகிட்டே இருக்கணும். மாம்சம் பலவீனம் தான். திடீர்னு போனா விழுந்துருவோம், திடீர்னு மாறிடுவோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலப்படுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆவி பலவீனம் பற்றுச்சுன்னு சொன்னா நம்ம சரீரத்தினால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வது எதனாலதான் முடியும்? ஆவியினாலதான் முடியும். அந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள். இல்லையா? அந்த ஆவி அவிய கூடாதுன்னா என்ன பண்ணணுங்க? நம்ம ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், வார்த்தை கேட்கணும், உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில் வரும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு? புதிய அந்த ஆசீர்வாதம் சும்மா எல்லாம் கிடைச்சிடாதீங்க. கர்த்தர் கொடுக்குறாரு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பிதாக்களுக்கு கொடுத்தா உனக்கும் கொடுத்துட்டு நம்ம வச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. நம்ம கைக்கு கொடுத்தாச்சுப்பா. எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பீங்க? ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா எவ்வளவு நாள் செலவு பண்ணுவீங்க? வாய்ஸ் கொடுக்க வச்சிருக்க முடியுமா? வச்சிருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதை காட்டிலும் பாதுகாப்பதே பெரிய கடமை. இல்லையா? இப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எளிது, பாதுகாப்பது பயங்கரமான கடினம். இல்லைங்களா? அப்ப இந்த சிம்சோன் கொடுக்கும்போது ஆண்டவர் ஈஸியா கொடுத்து அனுப்பிச்சார். நீ போப்பா பெலிஸ்தீனை மீட்டு ரசின். ஆனா அவன் தோத்து போயிட்டான். இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தோத்துக்கிட்டு இருக்கிறோம், அநேக நேரங்களில் விழுந்து போயிட்டு இருக்கிறோம், அநேக நேரங்களில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் கண்ணுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை பாருங்க. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்ச மகன் இன்னைக்கு எப்படி ஆயிட்டா சிம்சோன்? அவனுடைய நிலைமை மோசமாய் போயிட்டு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு கூட வாசிங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். தாவீது பத்தி சொல்லும்போது எப்படிங்க? கோலியாத்தை வென்றவன் நல்ல மகா புத்திசாலி. கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அவன் செய்யறதெல்லாம் வாய்ப்புதாமா. இல்லையா? தாவீதுக்கு அப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் நல்ல புத்திமானாய் நடந்துக்கிட்டானா. அவன் புத்தியா நடக்கிற கூட யாருதான் உதவி செய்யணுமா? கர்த்தர் அவன் கூட இருந்ததுனாலதான் அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். அப்ப தாவீது ஒரு மிகச்சிறந்த வீரன், மிகச்சிறந்த அறிவாளி. எங்க போருக்கு போனாலும் ஜெயம், தோல்வியே தாவீது பார்த்ததில்லை. இன்னொரு வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நீங்க மல்டிபிள் ஆகணும், உங்க வாழ்க்கை பெருகிக்கிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணுங்க? கர்த்தர் உங்களோட இருந்தா தான் உங்க வாழ்க்கை பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட இருந்தால் பெருக்கத்தை காண்பீர்கள். கர்த்தர் என்னுடன் இருந்தால் பெருக்கத்தை காண்பேன். இருக்கிறது அப்படியே இருக்க கூடாது. என்ன பண்ணணுங்க? பெருகிட்டே இருந்துகிட்டு இருக்கணும்.
வசதி இருக்கா இன்னும் கொஞ்சம் வசதி வரணும், ஆரோக்கியம் இருக்கா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் வரணும், சோர்வுகள் எல்லாத்தையும் மீண்டு கர்த்தர் பாதுகாக்கணும்னா கர்த்தர் நம்முடன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிட்ட இருந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயந்தாங்க. தாவீது வாழ்க்கையில கர்த்தர் இருந்ததுனாலதான் போக போக வெற்றி. இன்னைக்கு நம்ம ஒரு நாள் திடீர்னு பணம் இருக்குது, நல்லா இருக்கிறோம், திடீர்னு சோர்ந்து போறோம், ஒரு வளர்ச்சி இல்ல, அப்படியே மங்கி போறோம்னா காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் உங்க ஒன்று இருந்தா உங்க வாழ்க்கை பெருக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா தாவீதுடைய வாழ்க்கை ஒரு காலகட்டங்களில் மாற ஆரம்பிச்சிருச்சு. வாசிங்க 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாசிக் கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். ஆமென். அல்லேலூயா. இவன் மேல போனவ மேல இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ குளிக்கிறத பார்த்துட்டா அவன் ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லி அவன் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வாழ்க்கை வேற, தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற. ஆனா அதை எல்லாம் விட்டு அவனுடைய இச்சையினால, அவனுடைய இச்சை அடக்க இல்லாதனால ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டான். அந்த ஸ்திரீ யாருன்னா ஊரியாவின் மனைவி. 26வது வசனம் 27வது வசனம் வாசிங்க. ஊரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவர் தன் நாயகனுக்காக இலவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. யாரு எனக்கு பிடிச்சவன்னு சொன்னாரோ அவரு வாயிலேயே இவன் செஞ்ச விஷயம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா போயிட்டு. காரணம் என்னங்க? என்ன நடந்தது? ஒரு ஸ்திரீயை இச்சிச்சு அவ கூட சேர்ந்து அவ புருஷனையும் கொண்டு போட்டான். யாருங்க? தாவீது. போர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவனை கொலை செய்யுங்க, கொலை பண்ணி மத்தவன் கொண்டாட்டி இவன் எடுத்துக்கிட்டான். காரணம் என்னங்க? கண்களின் இச்சையினால கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை இழந்து அது பொல்லாப்பாய் மாறி போயிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படியே இருக்குமானா நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க நல்லா நடந்தீங்கன்னா கர்த்தரா கொடுத்த அது ஆசீர்வாதம் நீங்களா தேடிக்கிட்டா அது நடந்துற கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கறது மட்டும் தான் ஆசீர்வாதம். கீழ்வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஊரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. எப்படி இருந்து பாருங்க, வியாதிப்பட்டு கேவலமா இருந்துதான். கர்த்தர் அடிச்சிட்டாருன்னா அந்த விஷயத்தை அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது நம்மளால திருப்பி பார்க்கவே. ஆசீர்வாதமா பிறக்க வேண்டிய குழந்தை, ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய இடம், இவன் பண்ணின ஒரே தப்பு கர்த்தருடைய விருப்பம் இல்லாம, கர்த்தருடைய சித்தம் இல்லாம தான் இச்சிச்சு அந்த வழியில போய் அதுக்கான ரூட்டை சரி பண்ணுனா கர்த்தர் அந்த குழந்தைய அடிச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நிரந்தரமா தவிர நம்மளா தேடிக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்ப கர்த்தர் சும்மா எல்லாம் கொடுக்கல, நமக்கு கொடுக்குற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கர்த்தர் செய்யறாரு. இல்லையா? நமக்கு இழந்து போயிடக்கூடாது, அது நிரந்தரமா இருக்கணும், 1000 வருஷம் இருக்கணும், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் சொல்றார். சங்கீதம் 105வது அதிகாரம் 8-9 வாசிங்க பார்க்கலாம். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 1000 சந்ததிக்கு உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உண்மைதான். ஆனா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம நிறைய நேரத்துல பாதியிலேயே விட்டுட்டு போறோம். எப்படிங்க? கர்த்தர் கொடுக்கிறது உண்மைதான், நம்ம பெற்றுக்கொண்டது உண்மைதான், அது வழியிலேயே போனதால அதை பாதுகாக்க முடியும். கிடைச்ச பொக்கிஷத்தை பாதியிலேயே இருந்தவங்க எத்தனையோ பேர். கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கடைசி வரைக்கும் போறதா அந்த முழுமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் 1000 மடங்கு ஆசீர்வதிச்சார், 1000 தலைமுறைகளுக்கு முன்பாக கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா நிறைய நேரங்கள் அது நம்ம கையில் இல்ல, கையை விட்டு போயிடுது. காரணம் என்னங்க? நம்ம பண்ண தப்பு, இச்சை அடக்கம் இல்ல. கர்த்தர் கொடுக்கறத விட்டு நமக்கு பிடிச்சதை நோக்கி திரும்பும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் நம்ம என்ன பண்ணிருக்க? இழந்து போயிடும். அப்ப ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு முக்கியமான காரணம் என்னங்க? இச்சை அடக்கம் இல்லாது. இதுல ஒண்ணு நம்பரை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லவும் வாருங்கள், அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. இது யாருங்க? யோசேப்பு அவருடைய சகோதரர்களை பாக்குறாங்க. யோசேப்பு ஒரு நல்ல சொப்பனக்காரன், நல்ல கனவு பார்த்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அவங்க சகோதரர்கள்லாம் வந்துட்டு யோசேப்பு மேல கோபம், என்ன பண்றாங்க? அவனை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுறாங்க. இவன் சாப்பிட்டும் இவன் எப்படி சொப்பனம்லாம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் எப்படின்னா ஒரு நிறைய சொப்பனங்கள் பார்க்கிறாரு. கதிர்கட்டுகள், இவருடைய கதிர்கட்டு நிக்குது, மற்ற கதிர்கட்டுகள்லாம் உழுகுது, சூரியன் சந்திரன்லாம் இவனை வணங்குதுன்னு பெத்தவங்க சகோதரர்கள்லாம் நான் அவனை வணங்கணுமா? இவன் தான் கடைசி பையன். அப்ப இவன் மேல கோபம், இவனை கொன்றலாம், இவனை கொன்னுட்டா எப்படி இவன் பண்ண கனவுகளா பலிக்குதா பார்க்கணும் ஒரு போட்டி போறாங்க.
அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி ஒரு சகோதரன் சொல்றான், இவனை கொண்டு இவனோட ரத்த பலி நமக்கு வேண்டாம், எகிப்தியர் வந்துகிட்டு இருக்கிறாங்க, போத்திபாருக்கு இவனை வித்தரலாம், அதாவது இன்னொரு நாட்டுக்கு அடிமையா இவனை கொடுத்துடலான்னு இவனை கையும் காலை கட்டி ஒரு அடிமை நாட்டுக்கு கொடுத்துறாங்க. அவங்க தகப்பனும் என்ன நினைச்சிட்டாங்க, பையன் செத்துட்டான்னு அவர் துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறார். இந்த நிலைமையில யோசேப்பு கைதியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலைகாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்ற எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்ரவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனது ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு அடிமையா கொண்டு போகப்பட்டவன். இந்த இடத்துல நீங்க அந்த வார்த்தை புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் அவனோட இருந்ததுனால யோசேப்பு என்ன பண்ணாங்க, காரிய சித்தி உள்ளவனா இருந்தால் எல்லாத்துக்கும் அங்கேயும் தயவு அடைக்க பண்ணார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. கர்த்தரை விட்டு நீங்க தள்ளி போயிட்டீங்க, நம்மள சாதாரண மாம்சம், எப்படிங்க, ஒண்ணுக்குமே பிரயோஜனப்படாத மாம்சம். ஆவி நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பலமுள்ளவர்கள். சிம்சோனுக்குள்ள கர்த்தர் இருக்க வரைக்கும் தான் அவன் பரிசுத்தாவி பெற்றவன். பரிசுத்தாவி வெளியே போனோன்னே அவனோட வாழ்க்கை மாறி போச்சு. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் மாறுவதற்கு காரணம் கர்த்தர் நம்மளை விட்டு தள்ளி போறதுனாலதான். கர்த்தர் கூட இருந்ததுனால யோசேப்பு வாழ்க்கை மாறிச்சு. கீழே 7வது வசனம். இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது பாருங்க. யோசேப்பு ஒரு வீட்டுக்குள்ள வச்சோன்னே அந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பு மேல கண்ணு வச்சு நீ என் கூட வந்து இருன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது இந்த யோசேப்பு என்ன பண்றான் தெரியுங்களா? கீழே 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று. ஆமென். அல்லேலூயா. இவன் தப்பு செஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது, அவன் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இவன் யோசேப்பு என்ன சொல்றா பாருங்க, நான் தேவனுக்கு விரோதமா எப்படிப்பா பாவம் செய்வாங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு மூட்டு தெரிஞ்சுக்க, நீங்க எங்க இருந்தாலும் யாரும் உங்களை பார்த்துட்டு இருக்கா, யாருக்குமே தெரியல, யாருக்குமே சொல்ல தேவையில்லை, யாருமே பார்க்க தேவையில்லை நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறதே உங்களை பாவத்துல இருந்து மீண்டும் பாதுகாத்து ரட்சிப்பதற்காக. நீங்க பாவத்துல விழுவதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு. யோசேப்பு சொல்றாரு, நான் எல்லாத்துலயும் அதிகாரியா இருக்கிறேன், நான் ஒரு வேளை தப்பு செஞ்சினா அதை நான் கர்த்தருக்கு விரோதமா செய்யறேன். அல்லேலூயா. முதலாவது எதை செஞ்சாலும் கர்த்தர் பார்க்கிறாருன்னு நினைச்சு செய்யுங்க. அதுதான் ஆசீர்வாதத்தின் நிலைவரம். 13வது வசனம். அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எதிரே மனுஷன் நம்மிடத்திற்கு போதும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு பிடிச்ச அந்த மனைவி இழுக்கிறா. யோசேப்பு என் துணியே போனாலும் விட்டுட்டு ஓடி வர்றாரு. ஆனா இதை எப்படி மாத்திட்டாங்க தெரியுமா? யோசேப்பு என் கூட தப்பா இருக்க வந்தா அவன் துணி கையில வச்சிருக்க பாருன்னு சொல்லி அவன் மேல பழிய போட்டு அவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டார்கள். 21வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் அவன் சிறைச்சாலைக்கு தான் போறான். ஆனால் அந்த சிறைச்சாலைக்கு போகும்பொழுதும் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவனுக்கு இரக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, கர்த்தர் உங்க இடத்துல இருக்கிறாரான்னு பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு பார்க்க வேண்டாம், கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரான்னு பார்த்தா போதும். அப்ப நம்ம சூழ்நிலை பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்து ஆண்டவரே நான் அங்க போயிருக்கிறேன், இங்க போயிருக்கிறேன், அவங்க தெரியாதவங்க, அவங்க புரியாதவங்க, நான் அந்த இடத்துக்குள்ள போயிருக்கிறேன்னா அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்தா வனாந்திரமும் என்னவா மாறும்? யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள தான் இருந்தா, ஆனா அவன் சத்தியமா இல்லையா, அவன் ஆசீர்வாதமா இல்லையா, அவன் எல்லாத்துலயும் தலைவனாக வைக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா சமாதானத்துல இருக்குது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா நீங்க ஓடுகிற பாதையில் இல்ல, கர்த்தர் காட்டுகிற வழியில இருக்கு. அல்லேலூயா. நமக்கு பிடிச்ச வழியில சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்குன்னு கிடையாது. கர்த்தர் எந்த வழியை காட்டுறாரோ அந்த வழியில என்ன இருக்குங்க? சமாதானம் இருக்கும். திரும்ப இந்த யோசேப்பு வாழ்க்கையில எடுத்து வாசிங்கன்னா தெரியும், எந்த இடத்துல அவனை குழிக்குள்ள போட்டு கொண்டு இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சாங்களோ அதே இடத்துல அந்த தேசத்தை பாதுகாத்து அவர்கள் மக்களை பாதுகாத்து அவன் தாயை தகப்பனை பாதுகாத்துட்டான், அந்த தேசத்தை பாதுகாத்தான்னு சொல்லப்படுகிறது. 37வது அதிகாரம் 20வது. கொன்று இந்த குழியில் ஒன்றை அவனை போட்டு
ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒருத்தனுக்கு விரோதமா செயல்பட்டு அவனை கொன்னு ஓட்டலாம், இவனோட சொப்பனை எதுவும் பலிக்காதுன்னு அவனை அடிச்சு குழிக்குள்ள போட்டாங்க. ஆனா பல வருடங்கள் கழிச்சு அந்த குடும்பத்தை அந்த தேசத்தை பாதுகாத்தது யாருங்க? எவன் கனவு பலிக்காதுன்னு சொன்னானோ, எவன் நாசமா போவான், எவன் ஒளிஞ்சு போவான்னு நினைச்சானோ அவனே தான் அவர்களை பாதுகாத்தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருந்தா உங்களுடைய காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்தால் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்தால் காரியம் வாய்க்கும். நீங்க எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்காதீங்க, கர்த்தர் உங்கள் இடத்துல இருக்கிறாரான்னு பாருங்க. அல்லேலூயா. அப்ப மூன்றாவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். அதுல பார்க்கும் பொழுது முதலாவது பார்க்கும் பொழுது மண்ணுனால ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, பொண்ணுனால ஆசீர்வாதம் கிடையாது, பெண்ணுனாலே ஆசீர்வாதம் கிடையாது. இவர்களா அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆனா யார் கூட கர்த்தர் இருந்தாங்களோ அவங்க தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ இல்ல, கர்த்தர் நம்ம கிட்ட இருந்தா தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னிடம் இருந்தால் அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் என்னிடம் இருந்தால் அதுதான் ஆசீர்வாதம். அப்ப இனிமேல் கேட்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கறத காட்டலும் கர்த்தாவே நீங்க எங்கோட இருங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. இப்ப 1வது அதிகாரம் 11வது வசனத்துல சொன்னது போல 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும். அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லவர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அழிந்து போகிற பொருள் இல்ல, அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு யார் நம்ம கூட இருக்கணும்? அதை மட்டும் கேளுங்க. கர்த்தாவே எங்கோட இருங்க ஆண்டவரே, எங்கோட வாங்க ஆண்டவரே, எங்கோட பேசுங்க ஆண்டவரே, எங்கோட நடங்க ஆண்டவரே. கர்த்தர் இருந்தா எல்லாமே வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம போய் அங்க இங்க அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கர்த்தர் இருந்தா எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மிடம் முதலாவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ கர்த்தர் நம்ம பக்கத்துல எப்படி வச்சுக்கிறதுன்னு கத்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அதுதான் அவரும் நாம இணைந்திருக்கிறதுக்கு ஒரே வழி. அல்லேலூயா. இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் எது? கர்த்தர் தேவன் நம்மோடு இருந்தா கட்டாயம் ஜெயம். அல்லேலூயா. அதனால அதை பின்பற்றுங்க, அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். சோதரம் 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 துதிக்கிறோம். தாவே மகா இரக்கம் அன்பு தயவு நிறைந்த நல்ல தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல 2ஆம் ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் கர்த்தரை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு ஏற்பாடு ஆசீர்வதிங்க. தேவ சமாதான அன்பு தயவு குடும்பத்தில் இருக்கட்டும். சின்ன பிள்ளைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். சமாதானத்தின் கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடக்கிறதான ஊழியங்கள், ஜெபங்கள், ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா.